வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம். 5,18,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தயார். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முழக்கம். மும்மொழி கொள்கை குறித்து தமிழக மக்களின் கருத்துக்களை அறிய மார்ச் 1ஆம் தேதி முதல் கையெழுத்து இயக்கம். வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி குடியரசுத் தலைவரிடம் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக அண்ணாமலை பேட்டி. மும்மொழி கொள்கை பற்றி பேசும் தவிக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிமைகளையும் தமிழையும் காக்க உயிரை விடவும் தயாராக இருக்கிறோம். சென்னையில் மத்திய அரசுக்கு எதிராக நடந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் அதிமுக மாநில உரிமைகளை காக்க வீதிக்கு வந்து போராடுங்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கால்பந்து விளையாட்டின் போது பட்டாசு வெடித்து விபத்து. பார்வையாளர்கள் பகுதியில் திடீரென பட்டாசு வெடித்ததில் 22 பேர் காயம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கம். அதிகபட்சமாக நேற்று ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் மலையேற்ற சுற்றுலாவுக்கு வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தடை. வெயிலின் தாக்கத்தால் காட்டுத்தீ அபாயம் ஏற்படும் என்பதால் வனத்துறை அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 63,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அயனாவரத்தில் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சிறுவன் மூச்சு திணறி பலி. தவறான சிகிச்சையே காரணம் என கூறி உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னை அடுத்த நொளம்பூரில் தடாலடியாக வீட்டை ஜப்தி செய்த தனியார் வங்கி நிர்வாகம். வீட்டிலிருந்த மூதாட்டியையும் மருமகளையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் அதிர்ச்சி. வெயிலில் இருந்த மூதாட்டி சுருண்டு விழுந்து உயிரிழந்த சோகம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் இன்று தொடக்கம். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுவதால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்குமா பாகிஸ்தான்? முதல் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் பல பரீட்சை. தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு எதிரான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவியேற்க உள்ள நிலையில் பரபரப்பு. சென்னை அடுத்த சிங்கப்பெருமாள் கோயிலில் ரயில்வே மேம்பாலம் இன்று திறப்பு. 20 ஆண்டுகால கனவு நனவாகியதாக மக்கள் மகிழ்ச்சி. கோவையில் 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. ஸ்னாப்சாட் ஆப் மூலம் பழகி சிறுமியை சீரழித்தது போலீஸ் விசாரணையில் அம்பலம். கோவை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பை முற்றிலும் துறந்துவிட்ட தமிழக அரசுக்கு கடும் கண்டனம். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இபிஎஸ் விஷம பிரச்சாரம் செய்வதாக அமைச்சர் ரகுபதி ஆவேசம். பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தரமாட்டார் என்றும் திட்டவட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது உறுதியான நடவடிக்கை மேற்கொண்டு வரும் தமிழக அரசை உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ளதாகவும் பதிவு. காவல்துறை உயரதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் உள்ளார்கள் என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி. பிரச்சனையை மூடி மறைக்க அறிக்கை விடுவது அரசுக்குதான் தலைவலியை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை. திருவள்ளூரில் தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி கட்டிடம் இடிப்பு. நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக நடவடிக்கை. ஜிபிஎஸ் நோய் பாதிப்புகளை கண்காணிக்க மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. நோய் அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவமனை சென்று பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல். தமிழக பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மார்ச் 15இல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி ஆதரவு. கட்சியின் தலைவர் முஸ்தபா தவிக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பிங்க் ஆட்டோவில் ஜிபிஎஸ் மற்றும் வாகன கண்காணிப்பு கருவி கட்டாயம். திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்தது தமிழக அரசு. சென்னையில் ஆட்டோக்களுக்கான குறைந்தபட்ச புதிய கட்டணத்தை 10 ரூபாய் வரை மட்டுமே உயர்த்த வாய்ப்பு. கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழிப்பண்ணைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். கோழிப்பண்ணைகளை கண்காணிக்க 45 அதிவிரைவு குழு அமைப்பு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா நேரில் ஆய்வு. மகா கும்பமேளாவை ஒட்டி பக்தர்கள் புனித நீராடும் திரிவேணி சங்கமத்தில் நோய் கிருமிகள் அதிகம் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். குளிப்பதற்கு உகந்தது அல்ல என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை.
தமிழக திட்டங்களுக்கான மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். பாலியல் தொல்லை, செயின் பறிப்பு சம்பவங்கள் எதிரொலியாக ரயில்வே ஐஜி அதிரடி உத்தரவு. முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கையில் இறங்கியது ரயில்வே காவல்துறை. சென்னை சென்ட்ரல், அரக்கோணம் அடங்கிய சப் டிவிஷனில் ஒரு நாளைக்கு 25 பேர் கைது செய்யப்படுவதாக தகவல். செங்கல்பட்டு அருகே 16 வயது பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்த போக்சோ குற்றவாளி மாயம். சிறையில் அடைக்க அழைத்து சென்ற வழியில் போலீசார் பிடியிலிருந்து தப்பியோட்டம். மானாமதுரையில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெடிகுண்டிருப்பதாக மிரட்டல் விடுத்த நபர் கைது. தூங்க விடாமல் பயணிகள் தொந்தரவு செய்ததால் மிரட்டல் விடுத்ததாக பரபரப்பு வாக்குமூலம். திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி துண்டறிக்கை வழங்கிய இந்திய மாணவர் சங்கத்தினர் காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. திருப்பத்தூர் அருகே சொத்து பிரச்சனையில் ஜேசிபி வைத்து வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய நபர் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களையும் சேதப்படுத்தியதால் பரபரப்பு. கோவையில் தனியார் வணிக வளாகத்திலிருந்து நாயை தூக்கி வீசிய ஊழியர்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம்பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். திருவண்ணாமலையில் ஒரு பெண் உட்பட 8 பேர் கைதான நிலையில் 4 பேர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. நகராட்சி ஊழியர்கள், வியாபாரிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்ததால் பரபரப்பு. பல்லடம் அருகே மூவர் கொலை வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டுகின்றனர். போலீசார் மீது பழங்குடியின சமூகத்தினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. சட்டப்படியே விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் தரப்பில் விளக்கம். 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவளித்த 55 வயது ஆசிரியர் கைது. திருச்சி அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் அதிர்ச்சி சம்பவம். ஓசூர் அருகே சாலையில் நின்றபடி மரக்கிளையை உடைத்து ருசித்த காட்டு யானை. நீண்ட நேரத்திற்கு பின்னர் வழிவிட்டதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. சென்னை ஆவடி அருகே கடந்த மாதம் சகோதரர்கள் 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை சம்பவத்தின் பகீர் காட்சிகள் வெளியீடு. திருமண பந்தத்தை மீறிய உறவு வைத்துக் கொண்டதாக எழுந்த புகாரில் பெண் உதவி ஆய்வாளருக்கு மட்டும் தண்டனை விதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண் காவலரின் தண்டனையை ரத்து செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை உறுதிப்படுத்தியது சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. பிரபல ரவுடி சத்யாவின் காதலி உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருநீர் வண்ணத்தில் ஜொலிக்க உள்ள ராஜகோபுரம். சாரம் கட்டி 157 அடி உயர கோபுரத்திற்கு வண்ணம் பூசும் பணிகள் தீவிரம். பரமக்குடியில் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்கள். பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வேலூரில் கடந்த 2022ஆம் ஆண்டு பெண் மருத்துவர் கத்திமுனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். சிறாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே அரசு பள்ளி மாணவிகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிர்ச்சி சம்பவம். உதவி தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் அடுத்தடுத்து வெடிசத்தம், நில அதிர்வு ஏற்பட்டதால் அதிர்ச்சி. வகுப்பறை மேற்கூரையில் விரிசல் விழுந்ததால் மாணவர்கள் அச்சம். திருவள்ளூர் அருகே 1200 ஆண்டுகள் பழமையான சுரங்கப்பாதை. நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக பள்ளம் தோண்டியபோது கண்டுபிடிப்பு. தமிழ் என 60 ஆண்டுகளாக பேசி வருபவர்கள் தமிழுக்கு எதையும் செய்யவில்லை. ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. பெங்களூருவில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விளம்பரங்களை ஒளிபரப்பிய விவகாரம். பிரபல திரையரங்கிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நுகர்வோர் ஆணையம் தீர்ப்பு. ஒருவரை 30 நிமிடங்கள் விளம்பரம் பார்ப்பதற்கு கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்றும் கருத்து. சமூக வலைதளங்களில் ஆபாச பதிவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி? மத்திய அரசு யோசனை தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கத்தார் சிறையில் உள்ள 600 இந்தியர்களில் 85 பேருக்கு பொது மன்னிப்பு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். கர்நாடகாவில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதிய உணவுடன் கடலை மிட்டாய் வழங்குவது தற்காலிக நிறுத்தம். அடர்த்தியற்ற கொழுப்பு, அதிக அளவு சர்க்கரை உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்படுவதாக விளக்கம். பீகார் மாநிலம் பாட்னாவில் வீட்டிற்குள் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 பேரால் பதற்றம். சினிமா பாணியில் சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. குஜராத்தில் பவ்நகர் சோம்நாத் தேசிய நெடுஞ்சாலையை சாவகாசமாக கடந்து சென்ற சிங்கம். வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு அச்சத்தில் உறைந்து நின்ற வாகன ஓட்டிகள். ஹரிஷ் கல்யாண் நடித்துள்ள டீசல் படத்தில் சிம்பு பாடிய பாடல் ரிலீஸ். குத்தாட்டம் போட வைக்கும் பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை நிறுத்தும் நடவடிக்கைகள் மும்முரம். புட்டினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தகவல். இந்தியாவில் வேலைக்கு ஆள் எடுப்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது டெஸ்லா.
டெல்லி மற்றும் மும்பையில் பணியாற்றும் வகையில் 13 முக்கிய பொறுப்புகளுக்கு ஆள் எடுப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு. கனடாவில் தரையிறங்கியபோது விமானம் விபத்தில் சிக்கியதன் புதிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் விசாரணை தீவிரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.